அகிலம் நேசத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது காலை நேர தலைப்புச் செய்திகள். 2025 ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க விரும்பும் அரசு ஊழியர்களின் விண்ணப்பங்கள் மார்ச் 3 முதல் 12 நள்ளிரவு 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விண்ணப்பங்கள் அனுப்பி வைக்கப்படும் தபால்களில் ஏற்படக்கூடிய கால தாமதங்களையும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் காலம் எதிர்வரும் 17 நள்ளிரவு 12 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டில் அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலை விடுமுறை காலம் குறித்து கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதற்கமைய முதலாம் தவணையில் முதல் கட்டம் எதிர்வரும் 14 வெள்ளிக்கிழமையுடன் முடிவடையும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலையின் முதலாம் தவணையில் 2ஆம் கட்டம் ஏப்ரல் 1 செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகும் என அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போலி இலக்க தகடுகளை பயன்படுத்தி போக்குவரத்தில் ஈடுபடும் 2267 அதிசொகுசு வாகனங்களை போலீசார் இனம் கண்டுள்ளனர். போக்குவரத்து விதிகளை மீறும் ஓட்டுநர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கொழும்பு நகரத்தின் பல பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு கேமராக்களூடாக இந்த வாகனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கடந்த டிசம்பர் 31 வரையான காலப்பகுதியில் மோட்டார் வாகன விதிகளை மீறிய 12246 வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் தளர்த்தப்படும் என்று கைத்தொழில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அந்நிய செலாவணி இருப்புகளை புரிந்து கொண்டு தற்போது வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் அதிகபட்சமாக $1 பில்லியன் உட்பட்டு வாகனங்களை இறக்குமதி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்தோடு அரசாங்கத்திற்கு அதிக வரிவாய் ஈட்டித் தருவதற்காகவும் சில கட்டுப்பாட்டை உருவாக்குவதற்காகவும் தற்போது வாகனங்கள் மீதான வரிகள் விதிக்கப்படுகின்றன என்று சதுரங்க அபேசிங்க குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய முன்னாள் ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்வேன காவல்துறையினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் விடுதியில் பெண் வைத்தியர் ஒருவர் நேற்று முன்தினம் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பொகவந்தலாவ லட்சுமி தோட்டம் மத்திய பிரிவு 10ஆம் இலக்க தேயிலை மலைக்கு அருகாமையிலுள்ள கால்வாய் ஒன்றிலிருந்து செவ்வாய்க்கிழமை அன்று ஆண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக பொகவந்தலாவ போலீசார் தெரிவித்தனர். பொகவந்தலாவ லட்சுமி தோட்டம் மத்திய பிரிவைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான 57 வயதுடைய சிவனு பாக்கியநாதன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் ஆட்டுக்கு இலை வெட்டுவதற்காக சென்ற நிலையில் இரவு 7 மணி வரை வீடு திரும்பாதால் தோட்ட பொதுமக்கள் இணைந்து அவரை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அவர் கால்வாய் ஒன்றில் வீழ்ந்து கிடந்ததை கண்டு போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். அதற்கமைய சம்பவ இடத்திற்கு வரை தந்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் சடலம் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக டிகோயா கிழக்கின் ஆதார வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சிலாபம் பங்கதனிய பகுதியில் கூட்டுறவு சங்கத்தின் உத்தியோகஸ்தர்கள் பெண் ஒருவரை தாக்கியதாக வெளியான செய்தி தொடர்பில் மேலும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாக்குதலுக்குள்ளான பெண் தற்போது சிகிச்சைக்காக சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை அவர் 3 பிள்ளைகளின் தாய் எனவும் குறித்த பெண்ணை மரத்தில் கட்டி வைத்து கூட்டுறவு அதிகாரிகளின் குழு ஒன்று தாக்குதல் நடத்தியதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன.
வைத்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் தேவையான வசதிகளை வழங்குவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதால் வைத்திய தொழிற்சங்கங்கள் தங்கள் வேலைநிறுத்தத்தை கைவிடுமாறு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச வலியுறுத்தியுள்ளார். அனுராதபுர வைத்தியசாலையில் தற்காலிக இயக்குநரும் நிர்வாகமும் வைத்தியசாலையின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். சந்தேக நபர் 36 மணி நேரத்துக்கு முன்பே கைது செய்யப்பட்டதால் இது நியாயமற்றது. மேலும் வைத்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பிற வசதிகளை வழங்குவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. நோயாளிகளை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். திடீர் வேலைநிறுத்தத்தால் மக்கள் கடுமையான சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். சம்மாந்துறையில் விச நாய்க்கடிக்கு உள்ளாக்கி 7 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று சம்மாந்துறை சென்னல் கிராம பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை குறித்த பகுதியில் கட்டாக்காலி நாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளதாக பிரதேசவாசிகள் விசனம் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 2 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து சம்பவம் புதுக்குடியிருப்பு பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. புதுக்குடியிருப்பில் இருந்து பரந்த நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் புதுக்குடியிருப்பு காவல் நிலையத்திற்கு முன்பாக உள்ள பேருந்து திரைப்படத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தினை முன்றிச் செல்ல முற்பட்டது. இதன்போது எதிரே வந்த மஹிந்திரா கப்ரக வாகனத்துடன் மோதி மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் காயங்களுக்குள்ளாகிய நிலையில் புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு கூழாவடி பிரதேசத்தில் உணவுப் பொருட்களை விற்பனை செய்து வரும் கடைகளை பொது சுகாதார பரிசோதகர்கள் சோதனை மேற்கொண்டனர். குறித்த சோதனை நடவடிக்கை நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரித்த மற்றும் மனித பாவனைக்கு உதவாத உணவுகளை விற்பனை செய்த 13 கடைகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். நடப்பு ஆண்டின் 2.5 மாத காலத்துக்குள் 1400க்கு அதிகமான சிறுவர்கள் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்டமை தொடர்பாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. சிறுவர் மற்றும் மகளிர் பாதுகாப்பு அதிகார சபை இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. மார்ச் 10ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் சிறுவர்களுக்கு எதிராக பல்வேறு தவறான முறைகள் குறித்து 1401 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. அவற்றில் பெரும்பாலான முறைப்பாடுகள் சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான கொடுமைகள் தொடர்புடையவையாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கத்தவர்களுக்கும் கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான இவ்வாறான குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது நியமனம் பெற்ற உறுப்பினர் ஒருவர் ராஜ சேன தொடர்பில் கருத்து தெரிவிக்க முற்பட்ட போது அதனை ரணில் விக்ரமசிங்க புறக்கணித்திருந்தார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றச்சாட்டில் 3 இளைஞர்கள் வாள்கள் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொக்குவில் பகுதியில் கடந்த 3ஆம் தேதி இளைஞர் ஒருவர் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்கானதில் அவரது கைவிரல் துண்டிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது அவர்களிடமிருந்து ஹெரோயின் போதைப்பொருள் 3 கஜேந்திரா வாள்கள் உட்பட 7 வாள்கள் 2 அதிநவீன மோட்டார் சைக்கிள்கள் என்பவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் பிற பிரபல இலங்கை நபர்களின் பெயர்களை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் மோசடியான கிரிப்டோ நாணய வணிகங்கள் விளம்பரப்படுத்தப்படுகின்றதாக பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது. லிதுவேனியாவில் இருந்து செயல்படும் இந்த மோசடி கணக்குகள் மூலம் இந்த விளம்பரங்கள் பேஸ்புக் பயனர்கள் குறிவைத்து தீவிரமாக செயல்படுத்தப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பிரபலங்களின் ஒப்புதல் இருப்பதாக பொய்யாக கூறி கிரிப்டோ நாணய முதலீடுகளை விளம்பரப்படுத்தும் ஆன்லைன் விண்ணப்பங்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என பிரதமர் அலுவலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இத்துடன் அகிலத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள்.